அன்பார்ந்த நண்பர்களே, இது 2வது நாள் நான் இங்கே பதிவு பண்ணுறேன். அதாவது காலையில் ஆஸ் யூஷுவல் ஐ ஸ்டார்டட் வாக்கிங் at 6 o'clock. I putting on my headset and listen to the An Academy அல்லது சங்கர் IAS அகாடமி போன்ற டெய்லி நியூஸ் தரும் இந்த சேனலை பார்த்துட்டு தான் இருக்கேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ரோடு கிட்டத்தட்ட காலியாக இருக்குது. இங்கே தான் நான் வாக்கிங் போயிட்டுருக்கேன், டெய்லி போகிறேன் இப்போ நான் சொல்ல வேண்டியதெல்லாம் என்னென்னா, நீங்களும் காலையில் எழுந்திரிச்சு வாக்கிங் போங்க அல்லது ஜாகிங் பண்ண போங்க. இந்த செல்ஃபோனில் அதிகமாக பார்க்குறத தவிர்த்துருங்க. எப்படி வாழ்க்கை என்னை பற்றி நான் சொல்ல போகிறப்போ அதை பற்றி தயவுசெய்து கேளுங்க. கொஞ்சம் லாங் பதிவு தான், கடைசி வரைக்கும் பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முதல்ல நான் என்னுடைய அப்பா ஒரு முன்னாள் இராணுவ வீரர், அதாவது 2வது உலகப் போரில் பார்ட்டிசிபேட் பண்ணார். அதுக்கு முன்னால் அவங்க அப்பாவும் முதல் உலகப் போரில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு. நான் கார்கில் வரைக்கும் இருந்திருக்கேன் இராணுவத்தில். அப்புறம் விருப்ப ஓய்வு பெற்று வெளியே வந்திருக்கேன். இங்கே வந்ததுக்கப்புறம் தமிழ்நாட்டு மக்களும் என்னை போல் இராணுவ அதிகாரி ஆகணும் அப்படிங்கிற ஒரே ஒரு ஆசையினால் டிஃபென்ஸ் அகாடமி கோயம்புத்தூர் ஆரம்பித்தேன். ஆனால் ஒன்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன், தமிழ்நாட்டு மக்களுக்கு அவ்வளவா தேசப்பட்டு இருக்கா அப்படிங்கிறது தான் பெரிய கொஸ்டின். ஏன்னா நிறைய பேர் நினைக்கிறாங்க இராணுவத்தில் இருக்கவங்களது குழந்தைங்க தான் அதிகாரி ஆக முடியும்ன்ட்டு. அது முற்றிலும் தவறான கருத்து. நான் என்னை 1966ஆம் வருஷம் எங்கள் அப்பா என்னைய சைனிக் பள்ளியில் சேர்த்தார். சைனிக் பள்ளியை சேர்க்கறதுக்கு அப்பவும் கூட நுழைவுத் தேர்வு இருந்தது. அந்த நுழைவுத் தேர்வு கொஞ்சம் கடினமாக இருந்தது. நான் தமிழ்நாட்டில் தமிழ் மூலமாக கல்வி கட்டுறேன். என்னை கொண்டு போய் ஆங்கிலத்தில் பரீட்சை எழுது 7ஆம் கிளாஸுக்கு அப்படின்னாரு. ஆனால் எனக்கு தோல்வியை தான் சந்தித்தேன். தோல்வியை செஞ்சதுக்கப்புறம் அழுகையோடு வெளியே வந்தேன். என்னால் ஆங்கிலத்தை பரீட்சை இருந்தது, எழுத முடியல அப்படிங்கிற ஒரு காரணத்தை காட்டிக்கு அடுத்த முறை சொன்னார், கவலைப்படாத, நெக்ஸ்ட் டைம் யூ வில் ட்ரை இன் தமிழ். அதனால் அப்போ போய் படித்த நான் என்னுடைய ஒரு அதிகாரி ப்ளஸ் ஆசிரியர் எனக்கு உதவி செய்தார்கள். இந்த உதவினால் நானும் அவருடைய மகனும் 2 பேரும் சேர்ந்து பரீட்சை எழுதினோம். நான் மறுபடியும் 6ஆவதுக்கு முயற்சி பண்ணேன். அந்த பையன் 5ஆவதுக்கு முயற்சி பண்ணி நாங்கள் 2 பேருமே மெரிட்டில் வந்தோம். சைனீஸ் ஸ்கூல் அமராவதியில் அட்மிஷன் ஆனது. அங்கே கொஞ்சம் கொஞ்சமாக திணறி தமிழ்லேருந்து ஆங்கிலத்தை கட்டுறேன். அங்குள்ள ஆசிரியர்கள் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. அதுதான் என்னோடய வாழ்க்கையில் முதல் ஸ்டார்டிங் பாயிண்ட். 2வது அங்கேருந்து அப்படியே மூவ் ஆகிட்டு என்னுடைய ஆசைகள்லாம் இராணுவத்தில், அதாவது ஏர்ஃபோர்ஸில் ஒரு ஃபைட்டர் பைலட் ஆகணுன்ட்டு. ஆனால் ஒன்று மட்டும் சொல்ல விரும்புகிறேன், எல்லாத்துக்கும் ஆசை இருக்கலாம், எனக்கு இருந்த ஆசை மாதிரி. ஆனால் ஒன்று மட்டும் மறுபடி 10,000 பேரில் ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் இந்த ஃபைட்டர் பைலட் ஆக முடியும் என்பதை பின்னால் தான் தெரிஞ்சிட்டேன். இப்போ NDA பரீட்சை என்பது அந்த காலத்து கடினம் தான், இந்த காலத்து அதை விட கடினமாக இருக்குது. இது என்ன அப்படின்னா, விஷயமே நன்கு படிக்க வேண்டும். 6 மாதம் நாங்கள் இதுக்காக படித்ததுனால தான் NDA எக்ஸாமை கிளியர் பண்ண முடிஞ்சது. நண்பர்களே, NDA எக்ஸாம் என்பது 1 மாதமோ 2 மாதமோ பயின்று பாஸ் பண்ண முடியாது. இதற்காக இப்பொழுது மேத்தமெட்டிக்ஸ் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மேத்ஸை டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணணும். வெறும் 25% தான் வாங்கணும். இருந்தாலும் நீங்கள் 120 கொஸ்டின்ஸை 150 நிமிஷத்தில் பண்ணி ஆகணும். ஆர் யூ ரெடி? இப்போ ரெடி? தென் யூ கேன் கம் டு மை அகாடமி. நான் கோயம்புத்தூர் டிஃபென்ஸ் அகாடமிங்கிறது கணபதி போலீஸ் கோட்டலில் வச்சுருக்கேன், நடத்திட்டுருக்கேன். உங்களுக்காக நான் வரக்கூடிய மார்ச் மாதம் நேஷ்னல் டிஃபென்ஸ் அகாடமி ஆஸ்பிரண்ட்ஸுக்கு ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிக்க போகிறேன். ஆமாங்க, டெய்லி இங்கே படிச்சுக்கலாம். ஐ வில் ட்ரை டு பிரிங் இன் த பெஸ்ட் இன்ஸ்ட்ரக்டர் அட் த லோவஸ்ட் காஸ்ட் பாசிபிள். Okay, so that you also can join the National Defense Academy and fulfill your dreams. நேஷனல் நிக்கன்னு சேர்ந்ததுக்கப்புறம் நீங்கள் அதிகாரி ஆர்வது 95% உறுதியாகிவிட்டது. அது காம்படிஷன் ஜாஸ்தியாக தான் இருக்கும். கிட்டத்தட்ட 8 லட்சம் பேர், 400 வேக்கன்சி. ஸோ ஃபிக்ஸ் த ஃபோக்கஸ்
ஃபோக்கஸ் மட்டும் இருந்ததுன்னா நீங்கள் என்டிஏல பாஸ் பண்ணலாம். இது ஆண் பெண் இருவருக்குமே செய்யலாம். ஆண்களுக்கு 380 வேக்கன்சி இருந்ததுன்னா பெண்களுக்கு ஒரு 30 வேக்கன்சி தான் இருக்கும். இந்த 30 வேக்கன்சியில் ஏர்ஃபோர்ஸாக போகிறதுனா மெரிட் ஹையாக இருக்கணும். 2 பேர் பெண்கள் ஃபைட்டர் பைலட்டுக்கு செலக்ட் ஆவாங்க. மற்ற 3 பேர் ஆர்மி ஏர்ஃபோர்ஸில் கிரவுண்ட் டியூட்டிஸ் அதுக்கு போகலாம். இதுக்கான பயிற்சி உங்களுக்கு ஏஎஃப் அதாவது ஏர்ஃபோர்ஸ் அகாடமி துண்டிக்கல்ல கொடுப்பாங்க. இதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் மனசில் ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு எங்கிட்ட வாங்க. 4 மாதம் பயிற்சி கொடுக்க போகிறேன். அதாவது மார்ச்சில் ஸ்டார்ட் பண்ணி செப்டம்பர் வரைக்கும் இருக்கும். நீங்கள் போய் காலேஜில் சேர்ந்துக்கலாம், அதை பற்றி கவலை இல்லை. இந்த 4 மாதத்தில் உங்களுக்கு பேசிக்காக எப்படி பாஸ் பண்ணுறதுன்னு சொல்லிக் கொடுக்க போகிறேன். I am not telling you that I will make you 100% pass. No, all you are required is get just 30 to 40% in your written test. Written test இவ்வளோ வாங்கினா நீங்கள் டெஃபினட்டாக என்டிஏ குவாலிஃபை பண்ணலாம். என்டிஏ குவாலிஃபை பண்ணுங்க. நான் உங்களுக்கு ஃப்ரீயாக இலவசமாக தமிழ்நாட்டு மக்களே சுரிஞ்சுங்க இலவசமாக எஸ்எஸ்பி கோச்சிங் தர்றேன். ஓகே, ஏன்னா எனக்கு அதில் ட்ரைனிங் எடுத்திருக்கேன். பல ஆண்டுகள் ட்ரைனிங் இருக்கேன். பல ஆண் பெண்களுக்கு பயிற்சி எடுத்து இன்று வரை 633 பேர் அதிகாரியாக இருக்காங்க. அதுவும் சைனீஸ் ஸ்கூல்லேருந்து போகிறவங்க ஜாஸ்தியாக இருக்காங்க. மற்றவர்கள் என்சிசி மாணவர்கள் நிறையா இதற்கு போயிருக்கார்கள். ஆனால் நான் மேத்ஸ் படிக்கிறேன், கவலைப்பட வேண்டாம், வாங்க முயற்சி பண்ணுங்க. முயற்சி பண்ணுறதுல தப்பே கிடையாது. முயற்சி திருவினையாக்கும் என்பது கேள்விப்பட்டிருக்கீங்க. நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு 15 சாப்டர், அதாவது 27 சாப்டர் இருக்குது மொத்தமாக. அதில் 15 சாப்டர் மட்டும் தேர்ந்தெடுத்து அந்த 15 சாப்டரில் உங்களுக்கு மேத்ஸில் திறமையாக ஆசிரியர் வச்சு கற்பிக்க போகிறேன். ஆகவே தயவுசெய்து டோன்ட் வரி. ஈவன் இஃப் யூ நாட் டேக்கன் மேத்தமெட்டிக்ஸ், கம் டு மீ. ஐ எம் ஹியர் டு கோச் யூ. ஐ எம் ஹியர் டு ட்ரெயின் யூ. Unfortunately, right now I don't have a hostel accommodation. அது கொஞ்சம் சீக்கிரம் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். டோன்ட் வெரி அபவுட் இட். வேணா நீங்கள் இன்றைக்கே பதிவு பண்ணுங்கள். இந்த வருஷம் பதிவு பண்ணால் மிக மிக குறைந்த செலவில் உங்களுக்கு என்டிஏ பயிற்சி அளிக்கிறேன். மை ஒன்லி எய்ம் இஸ் அட்லீஸ்ட் அடுத்த வரக்கூடிய ஆண்டு 2026 10 மாணாக்கர்கள், ஜாஸ்தி கிடையாது, வெறும் 10 மாணாக்கர்கள் தமிழ்நாட்டில் போய் சேர்ந்தால் அது எனக்கு ஆத்ம திருப்தி அளிக்கும். 30 ஆண்டுகள் இராணுவத்திலிருந்து வந்ததுக்கு எனக்கு ஒரே ஆசை, தமிழ்நாட்டு மக்கள் அதிகமாக இராணுவத்தில் அதிகாரியாக போகணுன்ட்டு. இன்னத்த பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா வெறும் 2% தான் தமிழ்நாட்டிலேருந்து அதிகாரியாக இருக்காங்க. ஆமாங்க, நான் கூறுறது உண்மைதான். 2% of people from Tamil Nadu are officers. All others, they go in for other jobs. Okay? உங்களுக்கு கண்ணை மூடி இருக்க வேண்டாம். ஒரு என்ஜினியர் ஆகணும், டாக்டர் ஆகணும் அப்படின்னு கனவு நிறையா இருக்கலாம். ஆனால் அந்த கனவை நினைவாக்கிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணணும். உங்கள் பெற்றோர்கள் உங்களுக்கு பணத்தை கொடுக்குறாங்க. நான் ஒரு முன்னாள் இராணுவ அதிகாரியாக உங்களுக்கு பயிற்சி கொடுக்க தயாராக இருக்கேன். வாங்க, ஸ்கில் ஃபைண்டர் டெஸ்ட் எடுங்க. ஸ்கில் ஃபைண்டர் டெஸ்ட்டுங்கிறது உங்களால் முடியுமா முடியாதான்னு கற்றுக்க முடியும். இதுக்கு வரும் ஜஸ்ட் ஒரு 2 hours எங்கிட்ட ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா கொஸ்டின் நிறையா கொடுப்பேன். அந்த கொஸ்டின்ஸை நீங்கள் அட்டம் பண்ணும்போது தெரிஞ்சுப்போம். அந்த எண்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் உங்களுக்கு எதில் திறமை ஜாஸ்தி, எதில் கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படி கண்டுபிடிப்பேன். இந்த பரீட்சை வெறும் 200 ரூபா தான் இருக்கும். 2 hours எடுக்கணும். இது கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டு. ஆகவே நண்பர்களே, பெற்றோர்களே, இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு உங்களது குழந்தைகளை டிஃபென்ஸ் அகாடமி கோயம்புத்தூர் கொண்டு வாங்க. இது எங்கே இருக்குது அப்படின்னா